ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா டாப் 5 தமிழ் டப்பிங் லெவலில் இருக்கிற ஃபேண்டசி மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணாதாங்க, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே வீடியோவில் போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸ் மூவி என்னென்னா மான்ஸ்டர் ஹண்டர். இந்த மூவி 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சோல்ஜர். அவங்க வந்து ஒரு மிஷனுக்கு போகும்போது ஒரு போர்ட்டலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அந்த போர்ட்டல் வந்து அவங்களை வேறு உலகத்துக்கு கொண்டு போய் விட்டுருது. அந்த உலகத்தில் நம்ம உலகம் மாதிரி இல்லாமல் நிறைய மான்ஸ்டர்ஸ், நிறைய ட்ராகன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஹண்ட் பண்ணி எப்படி நம்ம ஹீரோ நம்ம உலகத்துக்கு வராங்க அப்படிங்கிறது தான் அந்த மூவியோட ஸ்டோரி. ஒரு ஓகேவான மூவி. படத்தில் விஎஃப்எக்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 5.2. நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸ் மூவி என்னென்னா ப்ரூஸ் ஆல்மைட்டி. இந்த மூவி 2003 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோக்கு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வெளியே போனாலும் பிரச்சனை, எங்கே போனால் நம்ம ஹீரோக்கு பிரச்சனையாகவே தான் இருக்குது. அதனால் நம்ம ஹீரோ டென்ஷனாகி கடவுளே திட்டிடுறாரு. நம்ம ஹீரோ புலம்பலை கேட்டு கடவுளே நேரில் வந்து அவரோட பவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்கு தராரு. அந்த பவர்ஸ் வச்சு நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணுறாரு, அதனால் அவருக்கு வர பிரச்சனைலாம் என்னென்னங்கிறத அந்த மூவியோட ஸ்டோரி. இது ஒரு சூப்பரான காமெடி ஃபேண்டசி மூவி. நம்ம ஜிம் கேரி தான் அந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருப்பாரு. படம் செம்ம காமெடியாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.8. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் மூவி என்னென்னா ஸ்லம்பர்லேண்ட். இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, தன்னோட இறந்து போன அப்பாவை திரும்ப மீட் பண்ணுற சான்ஸ் நம்ம ஹீரோயின் கிடைக்குது. அதனால் நம்ம ஹீரோயின் ட்ரீம் வேர்ல்டு அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணுறா. கடைசியில் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்தாலா அப்படிங்கிற அந்த மூவியோட ஸ்டோரி. ஒரு செம சூப்பரான ஃபேண்டசி மூவி. படத்தில் வர விஎஃப்எக்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மூவி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.7. நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் மூவி என்னென்னா டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் ஹானர் அமங் த தீஃப். இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பொருட்களை திருடுற ஒரு திருட்டு கும்பல். ஒரு நாள் ஒரு சூனியக்காரிக்காக ஒரு பொருளை திருடி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த பொருளை வச்சு இந்த உலகத்தை அழிக்கணும்னு சூனியக்காரி ட்ரை பண்ணுறா. கடைசியில் அவளை நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் தடுத்தாங்களா அப்படிங்கிறது நம்ம மூவியோட ஸ்டோரி. ஆல்ரெடி டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் 3 படம் வந்திருக்கு. அந்த 3 படம் மொக்கையாக தான் இருக்கும். ஆனால் அந்த படம் சும்மா தாறு மாதிரி எடுத்திருப்பாங்க. விஎஃப்எக்ஸ் சீன்ஸ்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். இந்த மூவி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஒரு செம்ம சூப்பரான ஃபேண்டசி மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.2. நம்ம லிஸ்ட்டில் 1st பிளேஸ் மூவி என்னென்னா வேன் ஹெல்சிங். இந்த மூவி 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ பேர் தான் வேன் ஹெல்சிங். அவர் வந்து ஒரு மான்ஸ்டர் ஹண்டர். டிரான்ஸ்லேட்டில் வந்து ஒரு ட்ராகுலா வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்குன்ட்டு சர்ச்சுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ராகுலா போட்டு தள்ளுறதுக்காக டிரான்ஸ்லேனியாவுக்கு சர்ச் அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ட்ராகுலாவை அழிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மூவியோட ஸ்டோரி. ஒரு செம்ம சூப்பரான ஃபேண்டசிக்காரர் மூவி. 2004 ரிலீஸ் இருந்தாலும் இப்போ பார்த்தா கூட விஎஃப்எக்ஸ்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் இந்த படத்தில் நம்ம ஹியூ ஜாக்மேன் மிரட்டிருப்பார். அவருக்காக இந்த மூவிங்க செக் பண்ணலாம். இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.1. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான லிமிட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் காய்ஸ்.